கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 413வது பாடல். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக நம்ம எல்லாரும் அந்த பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 413வது பாடல். ஆத்துமமே
மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோ போதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய நன்மையுள்ள போற்றிடும் வானோ போதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதா உலகமும் தோன்றி ஒளியாக தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதா உலகமும் தோன்றி ஒளியாக ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் திசை பலவான வீணை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் திசை பலவான வீணை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அதுதான் அடிப்படை சத்தியம். பாருங்க, கர்த்தர் நல்லவர்ன்றது புரிஞ்சுட்டா அவரை துதிக்கிறது ஈஸி, அவரை பாடுறது ஈஸி, அவர்கிட்ட பேசுறது, அதாவது ஜெபிக்கிறது ஈஸி, அவருடைய வார்த்தைகளை கேட்பதும் ஈஸி. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிறது என்னது
ரொம்ப சுலபமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அதற்காக தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அது இன்னைக்கு நேற்று இல்லை, தாயின் கருவில் இருக்கும்போதே ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? நம்மை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் என்னென்னா, நீங்கள் உணவுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காகவும் கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நாளைக்காகவும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நாளைக்காக கவலைப்படாதீர்கள் அப்படின்னா எதிர்காலத்தை குறித்து எந்த பயமும் எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அது முழுக்க முழுக்க நான் என்னுடைய பொறுப்பிலே நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய எதிர்காலம், என்னுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். நான் சகலத்தை என்ன செய்வேன்? நேர்த்தியாய் நடத்துவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. கோணலான எல்லாவற்றையும் என்ன செய்வாராம்? ஆண்டவர் செவ்வையாக மாற்றுவாராம். இந்த வருஷத்தில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் அதான். அப்போ நாம் எல்லாரும் நாம் எதற்காகவும் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. கவலைப்படுறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஏன்னா உலகத்தில் இருக்கிறோம், சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆனால் நாம் கவலைப்பட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் கவலையை பூரா விசுவாசமாக தைரியமாக என்ன செய்யுங்க, ஆண்டவர் மேலே வச்சுருங்க. அப்படி வச்சுட்டிங்கன்னா ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்க போதுமான தேவனாக இருக்கிறார். பாட்டு புஸ்தகத்தில் 171வது பாடல், நாளை தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் மஞ்சிடேன், அல்லேலூயா, யாருக்கும் மஞ்சிடேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார்.
தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன் பெற்றிடுவேன். அல்லேலூயா, புது பலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார். எதற்கும் பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார். எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பலனானார். அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும் அஞ்சிடேன். அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கன்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கன்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை. அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன் பெற்றிடுவேன். அல்லேலூயா, புது பலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கும்போது அவருடைய பிள்ளைகள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. எதற்காகவும் நாம் அஞ்சி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய எல்லா கவலைகளையும் பாரங்களையும்
ஆண்டவர் மேலே வச்சிடணும்னு அவரே சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதலை தருவேன். அப்போ இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுக்குறார் அப்படின்னா நம்முடைய பாரங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்ற அர்த்தம். நம்முடைய கவலைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை நம்மிடத்துலேருந்து எடுத்து போடும்போது தான் நமக்கு இளைப்பாறுதல் வரும். அப்போ தான் இளைப்பாறுதல் தங்கும் இருதயத்தில். ஆகையால தான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறாரு, கவலைப்படக்கூடாதுன்னு விரும்புகிறாரு, பயப்படக்கூடாதுன்னு விரும்புகிறாரு. அவருக்குள்ள கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் என்ன செய்யணுமா? சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அப்போ நாம் சந்தோஷமாக இருக்கிறது தான் ஆண்டவருக்கு என்ன செய்யும்? பிடிக்கும். அந்த சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். நம்ம எதை அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா உலக பிரகாரமான சந்தோஷத்தை பேசலை, உலக மக்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்றதை பற்றி பேசலை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனை ஆராதிக்கிறது, தேவனை பாடுறது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறது. அது மட்டும் இல்லை, தேவனுக்காக நேரத்தை செலவு பண்ணுறது, பின்பு நம்முடைய குடும்பத்தோடு செலவு செய்கிறது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப பிரியமான காரியமாய் இருக்கிறது. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்தில் 212வது பாடல். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதி. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல,
உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பேரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பேரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே
கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் துதிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல அவர் ஆண்டவர், அதனால துதிக்கிறோம். ரெண்டாவது, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இதை எல்லாருமே ஒத்துக்குருவோம். ஏன்னா அவர் ஆண்டவர், கடவுள், அவரால் செய்ய முடியாத ஒரு விஷயமும் இல்லைன்றதை நம்ம ஒத்துக்குருவோம். ஆனால் வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும்னு சொல்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில், இந்த பூமியில் வந்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிற மனிதன் நான் செய்கிற காரியத்தை செய்வான், என்னை விட மேலான காரியத்தை என்ன செய்வான், அவன் செய்வான்னு ஆண்டவர் சொன்னார். அப்போது ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற மனிதனுக்கு எல்லாமே, உலகத்தின் சூழ்நிலைகள் எல்லாமே அவனுக்கு சாதகமாக என்ன செய்யும், அது மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை மாற்றுவார். உலகத்தின் சூழ்நிலைகள் தீமைகள் தான், தீமை தான் அதிகமாக இருக்குது, நன்மை கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த தீமையை கூட தேவன் என்ன செய்வார், நன்மையாக மாற்றுவார். எப்போ நடக்கும் இது அப்படின்னா, விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் எல்லா தீமைகளையும் என்ன செய்கிறார், நன்மைகளாக மாற்றுகிறார். எல்லா கோணலான பாதைகளையும் தேவன் என்ன செய்கிறார், செவ்வையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த வருடத்தில் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். ஆண்டவர் அதை தான் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கோணலாக இருக்குதோ, நம்முடைய குடும்பத்தில் எதெல்லாம் செம்மை இல்லாமல் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்ய போகிறார், அவர் செவ்வையாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் தான் நீங்களும் நான் என்ன செய்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டுத்தாளிலே, பாட்டு புஸ்தகத்தில் 288வது பாடல். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவனை முழு உள்ளத்தோடும், முழு இருதயத்தோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் ஆண்டவரை நாம் ஆராதித்த பாடலை பாடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை
சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு பொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு பொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்வா ஒமேகாவும் மாணவரே. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்வா ஒமேகாவும் மாணவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. திருப்புறமும் கருத்துள்ள பட்டயத்தை கரங்கள் உடையவரே. பட்டயத்தை கரங்கள் உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை
நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முன் வருகிறோம் பிதாவே. உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே, இந்த விடுமுறை நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாய் உம்முடைய சமூகத்தில் சேர்ந்து உம்மை துதிக்க தேவன் கொடுத்த ஆண்டவரே இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி. மீதியான பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே நீரே எங்களுக்கு வழிநடத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரே போதித்து நடத்துங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.